அவங்களோட கைகள்ல உங்களை ஏந்தி கொண்டு போவார்களாம். யாருன்னா தேவ தூதர்கள். எவ்வளவு அழகான ஒரு பாதுகாப்பு பாருங்களேன். நீங்க ஒரு கால் வைக்கிறீங்க, உங்க பாதத்துக்கு கீழே அவங்களோட கை இருக்கா. அவ்வளவு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு பாருங்க. நமக்கு தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அவங்களுடைய கைடன்ஸ் நமக்கு எப்பொழுதும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு செய்தி, பரலோக ராஜ்யத்திலிருந்து கொண்டு வருகிற செய்திகள் உண்டு. ஏதாவது காரியங்கள் எதனா தொலைந்து போயிருந்தாலும் அதை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுகிற கார்டியன் ஏஞ்சல்ஸ் நமக்கு உண்டு. நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்கள் உண்டு. அப்படின்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம வேதத்துல படிக்கும் போது எல்லா இடத்துலயும் நமக்கு பாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பேதுரு சிறைச்சாலையில இருந்த பொழுது தேவ தூதர் அவருடைய விலா எலும்பை தட்டி எழுப்பி வான்னு போய் திறந்து விட்டு வெளியே விட்டார். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் அவங்களுக்கு மெசேஜ் சொல்லுன்னு கேட்டிருக்கிறோம். எப்படி மனோவாவுக்கு தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், எப்படி